வணக்கம் மக்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கதைப்புமா வித் கப்போல ஒரு சூப்பரான இன்டர்வியூல தான் வந்திருக்கேன். ஸோ ஜென்ரலா நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கும்போது சில ரீல்ஸை பார்க்கும்போது நம்மளோட டேவே வந்து ஜாலியா இருக்கும். சில ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம லோ ஆகும். ஆனா ஒரு சில ரீல்ஸ் அந்த 30 செகண்ட்ஸ் பார்க்கும்போது தான் நம்ம லைஃபே மாறும். நம்ம லைஃப் மாத்துறதுக்கான அந்த தாட் ப்ராசஸும் ஆகும். அந்த மாதிரி நிறைய பேரோட லைஃபை மாத்தின ஒரு பர்சன் கூட இருக்காங்க. வேற யாரும் இல்ல, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அண்ட் ஆக்டர் டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப நாளா இன்டர்வியூ பிளான் பண்ணிட்டு இருந்து ஃபைனலாக இன்னைக்கு தான் ஹேப்பன் ஆகிருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ஆல்ஃபிரட் அப்படின்னு சொன்னா டக்குன்னு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு தெரியும். பட் அதை தாண்டி பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் சரி நிறைய பேரை வந்து நீங்க உருவாக்கியிருக்கீங்க. ஸோ ஜென்ரலா ஆல்ஃபிரட் ஜோஷ்ன்றவர் யாரை என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு? ஸோ ஐ டூ மல்டி டாஸ்கிங், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். பம்பிள்பீன்றது எங்களோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ரெடெக்ஸ் அகாடமின்றது எங்களோட ட்ரைனிங் நிறுவனம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வரையும் ஒரு உமன் போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு அவங்கள ட்ரெயின் பண்ணதாக இருக்கட்டும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்ற ஒர்க் ஷாப் நடத்துனதாக இருக்கட்டும். அண்ட் அது தவிர வி ஹவ் கிரியேட் மெனி பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ நிறைய பப்ளிக் ஸ்பீக்கர்ஸை உருவாக்கி இருக்கோம். அண்ட் இன்டர்நேஷ்னலி ஒரு 12 lakh பீப்புளை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது நிறைய ட்ரைனிங் மாடியூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாடியூல்ஸ் கிட்ட ரெகுலராக ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும். அதில் அப்சல்யூட் டாக்கிங்ன்றது எங்களோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒர்க் ஷாப். ஒரு 6 வாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப். அதில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாமே ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஒர்க் ஷாப் தான் தவிர எதுவுமே பவர் பாயிண்ட் லெக்சர்ஸ்லாம் கிடையாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி பேஸ்ட் பூட் கேம்ப் ஒர்க் ஷாப். ஸோ 6 வாரங்களும் தொடர்ந்து அவங்க வருவாங்க. எல்லாமே சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான். அவங்க எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதாவது they know how to control themselves. அதாவது they are not going to control others, they are going to control themselves. and alternative perspectiveனா என்னன்றதை தெரிஞ்சுப்பாங்க. நம்ம ஒரு பார்வையில் இருப்போம், இதுதான் சரின்னு. ஆனால் வேற ஒரு பார்வை இருக்கு, அந்த ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, வாழ்க்கை எப்படி கூட பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அண்ட் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் தேவையில்லாத மெமரிஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு டெலீட் பண்ண தெரியாது. ஸோ ஆஃப்டர் திஸ் ஒர்க் ஷாப் தே டெலீட் தேர் மெமரிஸ்ன்றது தான் சொல்லலாம். சில நினைவுகள் நம்மளுக்கு காயப்படுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி காயப்படுத்துகிற நினைவுகள் அவங்க மனசுல இருந்து போகிறதுக்கான வழிகள் தான் இந்த அப்சல்யூட் டாக்கிங் பண்ணும். அண்ட் மக்களோட பழகிறதுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவே இருப்பாங்க, பேசுறதுக்கு தெரியாது. இங்கே எப்படி பேசணும் என்ன பேசணும்னு கற்றுக் கொடுக்க மாட்டோம். ஆனால் எங்க பேசக்கூடாது என்ன பேசக்கூடாதுன்றது அவங்களே கத்துப்பாங்க. சோ ஹோல் லைஃப் பேக்கேஜா நீங்க கத்து கொடுக்குறீங்க நம்புறேன். இந்த ஒர்க் ஷாப்ல எப்படி என்ரோல் பண்ணனும்னு சொல்லுங்க. எங்க டீமோட முதல்ல நாங்க என்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப பேட்ச் போயிட்டு இருக்கு. அடுத்த பேட்ச் மறுபடியும் அடுத்த மாசம் எவ்ரி 3 months ஒன்ஸ் தான் ஒரு பேட்ச் நடத்துவோம். 2 வருஷம் நடுவுல அப்சல்யூட் டாக்கிங்கோ இல்ல எந்த கிளாஸஸுமே எடுக்கல. பிகாஸ் ஆஃப் த மூவி ஷூட்ஸ், படங்கள்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்கனால என்னால டைமை ஒதுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல மாறிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 7 திரைப்படங்கள், அந்த 7 திரைப்படங்கள்ல 2 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்லபடியா போய் இப்போ ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அமேசான் ஓடிடில இருக்கு. ராக்கத் அண்ட் முரான்ற ஒரு மலையாள படமும், அதில் ஒரு நெகட்டிவான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இன்னொரு மலையாள படமும் சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ தொடர்ந்து ஒரு 3 தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸுக்காக வெயிட்டிங். இந்த வருடமே ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்க வந்து நிறைய பேரோட லைஃபை வந்து மாத்திருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இப்படி யோசிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி உங்களோட ஸ்பீச்ல இருந்து நிறைய பேர் வந்து ஒரு அந்த ஸ்பார்க் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா நிறைய பேரோட ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டதுல இருந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? எனக்கு அது தினமும் நடக்கும். ஏன்னா நான் சாதாரணமா ஒரு கடைக்கு போனா கூட அந்த கடைக்காரர்கிட்ட பேச்சு கொடுப்பேன். நான் எல்லார்கிட்டையும் பேசுற ஒரு ஆளு, ஆனா இன்பாக்ஸ்ல பேச மாட்டேன், நேரா பேசுற ஆளு. ஏன்னா பல பேர் பக்கத்துல ஆள் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசாம போன்லயே பேசிட்டு இருக்கிறத ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உண்மையான சந்தோஷம் இட்ஸ் நாட் இந்த வர்ச்சுவலான வேர்ல்ட்ல கிடையாது, ரியாலிட்டிக்கு வரணும். சுத்தி இருக்கிற மக்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நான் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவங்களோட மாடுலேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே பார்ப்பேன். அண்ட் அதை நான் கண்டென்ட்டா பார்க்கறது இல்லை, அது ஒரு லைஃப் லெசன்ஸா பார்க்குறேன். ஈவன் ஒரு பிரியாணி கடைக்காரரை பார்த்தேன். அவர் பேசின விஷயங்கள் என்னன்னா, நான் அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததை அழகா ஒரு வரியில சொன்னாரு. இன்னைக்கு கடவுள் நம்மளை மேல உயர்த்தி வச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா, கீழே இருந்து ஒருத்தன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுல 2 விஷயம் இருக்கும். இவனை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் ஒரு உதாரணமா பார்ப்பான் மேல வரணும்ட்டு, இன்னொருத்தன் அதை பொறாமையே பார்ப்பான்.
இவன் மட்டும் மேலே போயிட்டானே. ஸோ ஆக மொத்தம் அவனுக்கு நான் மேலே இருக்கேன்ல, அந்த மேலே என்னை உயர்த்தி வச்சுட்டான்ல. ஸோ இதுக்கு இந்த 2 பாடத்தை தான் ஒருத்தனுக்கு கொடுக்க போறாங்க. நீ எந்த பாடத்தை கத்துக்க போற அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க கத்துக்கிட்ட லைஃப் லெசன்ஸ் நிறைய சொன்னீங்க. அந்த லைஃப் லெசன்ஸ்ல இருந்து இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ளீஸ்டா இது வந்து நான் பண்ணி கஷ்டப்பட்டுட்டேன், நீங்களாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்னென்ன மாதிரி? அது தினமும் கத்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நான் ஒரு வருஷமும் ஒரு வாரமும் கூட நம்மளுக்கு ஒரு பாடங்கள் தெரியும். குடிக்கிறவங்களோட பழகவே கூடாதுன்ட்டு எப்பவும் முடிவு பண்ணேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை வேற வழியே இல்லாம குடிக்கிறவங்க தான் வந்து நம்ம கூட சேர்ற மாதிரி ஆயிடுது. அதுக்காக குடிக்கிறவங்களாம் தப்புன்னு நான் சொல்லல. குடிக்கிறவங்களால பிரச்சனைகளை நிறைய பேர் பார்த்தோம். அப்போ அந்த பிரச்சனைகள்ல பார்த்துட்டு அந்த பிரச்சனைகள்ல நம்மள சேர்ந்தவங்களே பாதிக்கப்படுறாங்கன்னும் போது ஐயோ வேணாடா, இந்த மாதிரியான ஆட்களோட வேணாம், தொடர்பே வேணாம் அப்படின்லாம் இருந்தேன். ஆனா காலம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மாறிட்டே இருக்கு பாத்தீங்களா. சரி, நல்ல மனுஷன் தான், அந்த குடி மட்டும்தான் ஒரு கெட்டதா தெரியுது. அதை விட்டாருன்னா அவர் நல்ல மனுஷன். அப்போ அடுத்தது இன்னொன்னு வருது, பணக்காரர்கள் மட்டுமே தான் சில விஷயங்கள் பண்ண முடியுமா, இல்ல ப்ரொஃபைல் பார்த்து மட்டும்தான் பழக முடியுமா? இப்படிலாம் பார்த்தா இங்க யாரும் யாருக்கும் மேல பெரிய ஆளும் கிடையாது, யாருக்கும் யாரும் சின்ன ஆளும் கிடையாது. இங்க மனசை பார்த்து பழகணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பணம் இஸ் ஆப்வியஸ்லி நீடட், எல்லாருக்குமே மணி இஸ் இம்பார்ட்டன்ட். பட் இங்க ஒரு இடத்துல ஒவ்வொருத்தனையும் மனசா பார்க்க ஆரம்பிச்சுட்டுனா அந்த மனுஷனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கு. இங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம இன்னொருத்தனை சந்தோஷப்படுத்திட்டு போனாலே அதை விட பெரிய வாழ்க்கை வேற என்ன இருக்கு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கத்துக்கிட்டது டைம் எடுத்து. ஒருத்தர்கிட்ட பழகிதான் நீங்க கெட்ட பேர் வாங்க போறீங்க. நல்லா பழகினாலும் கெட்ட பேர் வாங்க போறீங்க. அதுக்கு நீங்க பழகாமலே இருந்துடலாம். ஒருத்தர் பழக வரும்போதே கெட்ட பேர் வாங்கிறீங்க. என்கிட்ட வந்து யாருன்னா புதுசா வந்து ரொம்ப ஆசை காமிச்சு பாசமா பேசணும்னு நினைக்கிறதுனாலே நான் ரூடா இருக்கிற மாதிரி ஆக்கிடுவேன். என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நான் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா இவ்வளவு நாள் பட்ட வழிகள். அதுதான் சொன்னேன், நான் பட்டதுல இருந்து கத்துக்கிட்டோம்னு நினைச்சேன்ல. நானு ஆசையா பழகினேன், பாசமா இருந்தேன், நல்லவனா இருந்தேன். அப்போ எல்லாம் எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இன்னோசன்ஸோ வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரேக் பண்ண முடியுமா உங்களால இவ்வளவு தூரம் யூ கேன் டேக் இட் ஃபார் கிராண்டடா, இவ்வளவு ஒரு ஏமாளி ஆக்க முடியுமா? கடைசியில ஒருத்தனை கெட்ட பேர் ஆக்கிட்டு போறீங்களே. அதுக்கு நீ வரும்போதே நான் உன்னை எப்படிலாம் ரூடா நான் பிஹேவ் பண்ண முடியுமோ பிஹேவ் பண்ணிக்கிறேன். நான் உன்னை திட்டுனமா திட்டிடுறேன், என் கிட்டேயே வந்துடாத. ஏன்னா நீ நல்லா பழகிட்டு நாளைக்கு கெட்ட பேர் தான் உருவாக்க போற. அந்த ஆளு கிட்ட போனப்பா, அந்த ஆளு என்னை திட்டி விட்டான்ப்பா, அந்த ஆள் சரியில்லைப்பா, அந்த ஆள் இப்படிப்பா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா, வீடியோல பாக்குற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சாஃப்டாலாம் பேச மாட்டான், அந்த ஆளு கிட்ட போயிட்டு இப்படி பேசினா இப்படிலாம் பேசுவோம் அப்படின்னு கூட நீ என் பேரை கெடுத்துக்க, தப்பே கிடையாது. ஏன்னா பழகிட்டு நீ பேரை தான் கெடுக்க போற, நீ பழகாமலே பேரை கெடுத்துக்க அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். இதை மத்தவங்களுக்கும் சொல்றேன், பழகினவன் தான் பேரை கெடுப்பான். ஓகே, ஆனா எல்லாரும் அப்படி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒருத்தவங்கள நம்ம கூட உண்மையா இருப்பாங்கல்ல. இல்ல, இருக்கிற வரையும் போதும் அப்படின்னு தான். இதுக்கப்புறம் புதுசா எதுவும் வேண்டாம். இருக்கிறவனை தக்க வைக்கிறது தான் இங்க பெரிய போராட்டம். நீங்க புதுசா வந்து பார்க்க அது என்ன ட்ராப்ல போய் முடியுதுன்னு தெரியாது. இன்னைக்கு லவ்வும் ட்ராப் தான், ஃப்ரெண்ட்ஷிப்பும் ட்ராப் தான், புது கான்டாக்ட்ஸ் கூட ட்ராப் தான். உன்னோட மன நிம்மதி நீ அடைஞ்சிட்ட பிறகு அந்த நிம்மதியை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிக்காத அப்படின்னு நினைப்பேன். நான் அதுதான் சொல்றேன், நான் நிம்மதியா இருக்கேன், அந்த நிம்மதியை நான் என்ன எதுக்கு கெடுத்துக்கணும்? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளுங்க, நான் 6 வாரம் கிளாஸ் எடுக்கிறேன், 6வது வாரத்துல தான் உங்க கூட நான் செல்ஃபி கொடுப்பேன்னு சொல்லுவேன். புரியல உங்களுக்கு, செல்ஃபிக்கு நான் போஸ்ட் கொடுக்க போறது 6வது வாரம். வாரம் கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா இன்னைக்கு சட்டமும் இந்த காவல்துறையும் இந்த நீதித்துறையும் இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? 6 வாரம் ஒரே பொண்ணோட நான் 6 விதமான காஸ்டியூம்ல 6 போட்டோவை போட்டா இவங்க ஆல்ரெடி பழகி இத்தனை போட்டோவோட போய் நின்று என்ன சார் லவ் பண்ணாரு, இப்ப என்ன ஏமாத்திட்டாருன்னு சொன்னா நம்புவோம். புரியுதா? அது ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்டா இத்தனை வாட்டி வெளியே போய் சுத்தம் போதெல்லாம் தெரியலையா பார்க்கல, இப்படிலாம் பேசுவாங்க. எதுக்கு வந்தியா, கிளாஸ் அட்டன் பண்ணியா, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்தியா, கடைசி வாரத்துல உனக்கு 6வது வாரம் கிளாஸுக்கு வரியா, செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்குறேன், அது வரையும் குரூப் போட்டோ தான். இந்த தெளிவு அடைகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறோம்ல, அதுதான் இங்க பெரிய தப்பு. சில பேர் தப்பான இன்டென்ஷன்லயும் வருவாங்க, அவங்கள தப்பு சொல்ல முடியாது. நம்ம தெளிவா இருக்கிறது நல்லது. அவங்க தப்பு சொல்ல முடியாது, அவங்கள தப்பு சொல்ல முடியாது, தப்பான இன்டென்ஷன்ல வரவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஆனா நம்ம தெளிவா இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. கரெக்ட். சோ இது இயல்பு, இது மனுஷனோட இயல்பு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இது எல்லாமே சந்தர்ப்பவாதிகள் தாங்க. ஓகே, எல்லாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எனக்கு வந்து அக்கௌண்ட்ல ஒரு 20,000 30,000 50,000 அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, அது வந்து நீங்க ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காக எனக்கு அனுப்பிச்சிங்க. ஓகே, நான் நேர்ல வர முடியல, நீங்க அதனால இந்த அமௌண்ட்ல ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிங்கன்னு அனுப்புறீங்க. உங்களுக்கு எனக்கு நல்ல டேர்ம்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, எனக்காக நீங்க ஒரு 60,000 70,000 கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. பரவாயில்ல, அந்த புள்ள வந்து நம்மளுக்கு ஒரு
gift வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்குதோ, அப்பல்லாம் நான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ரூ. 1 உங்கள எடுக்க விட மாட்டேன். நீங்க வரீங்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள நான் டிராவலுக்குலேருந்து, என் காருக்கு டீசல் போடுறதுலேருந்து, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுலேருந்து, எல்லா செலவும் நான் பார்ப்பேன். அந்த ஒரு வாட்டி நீங்க வந்தாலே நான் ஒரு 30,000 செலவு பண்ணியிருப்பேன். ஒரு 4, 5 வாட்டி நான் பண்ணியிருப்பேன். இதுக்கு எதுவுமே அக்கவுண்டபிலிட்டி கிடையாது. நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூ. 1,50,000 2,00,000 மேல செலவு பண்ணியிருக்கேன். ஆனா நான் எதுக்காக பண்ணேன்? இதை சொல்லி காட்டுறதுக்கா? இல்ல. அந்த அன்பின் வெளிப்பாடு. இதுதான் அன்பின் வெளிப்பாடு. நீங்க எனக்கு என்னைக்கோ ஒரு பிறந்த நாளுக்காக எனக்கு gift கொடுத்தீங்க. ஆனா நீ வரும்போதெல்லாம் நான் உனக்கு செலவு பண்றேன். நீ கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன். நானே ஆசையாவே செய்யறேன். நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் சண்டைன்னு வரும்போது நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? நான் உனக்கு ஜிபேலயோ இல்ல இதுலயோ உனக்கு இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் இந்த காசை. அதை ஒழுங்கா கொடுக்கறத பாருன்னு சொல்லுவீங்க. அப்ப நான் சொல்ல முடியுமா? நீ வரும்போதெல்லாம் நான் உனக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேனே, அதெல்லாம் கூட நான் சொல்ல முடியும்? இதுதான் சில பேரோட இயல்பு. உங்க கூட பழகுற வரையும், உங்க கூட நல்லா இருக்கிற வரையும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆவல, பிடிக்கல, இல்ல வேற ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு அவங்க பண்ண இது கிஃப்ட் கிடையாது. இதை எப்படியாவது அதை காசை திருப்பி வாங்கணும். இப்ப எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் கொண்டவங்க, எவ்வளவு ஒரு கேவலமான ஒருத்தவங்களோட இவ்வளவு நாள் பழகி இருக்கிறீங்க. அதனாலதான் சொல்லுவேன், சில பேருக்கிட்ட எல்லாம் நீங்க வரும்போதே பழகாம போறதே நல்லது. நாளைக்கு உங்களுக்கு தான் அது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். அது பைசா ரீதியான்னு மட்டும் கிடையாது. ஈவன் பேரை கெடுக்கிறதுலாம் 1008 விதத்துல. இப்பெல்லாம் ஒரு தம்பி சொன்ன மாதிரி யுவர் ஷர்ட் இஸ் குட்னு அந்த பொண்ணு சொல்லுவா. ஆனா அந்த தம்பி வந்து என்ன சொல்லிருப்பான், உங்க சாரியும் நல்லா இருக்கு. அது காம்ப்ளிமெண்ட். நீ சட்டு நல்லா இருக்குன்றதால நான் உன் சாரி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா வெளியே போய் என்ன சொல்லுவான், அந்த பையன் ஃபிளர்ட் பண்றான், ஏன் சாரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறான், அவன் ஒரு ஜொல்லு, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இப்படி எல்லாம் பேசிடுவீங்க. ஓகே, ஈஸியா ஒருத்தனை பேரை கெடுத்துன்னு இருப்பீங்க. நீங்க சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே நான் மோடின்னு நான் போயிடுறேன். ஓகே, நான் எதுவும் உனக்கு திருப்பி சொல்லலை, அவ்வளவுதான். ஏன்னா இங்க பாதி ஸ்கிரீன்ஷாட் தான் வெளியே வரும். ஆமா, இது ஸ்கிரீன்ஷாட் வராது. இப்போ இதுலயே எனக்கு ஒரு டவுட். இப்போ இவங்க சொல்றாங்க, இப்போ நம்ம இதை பேசிட்டு இருந்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஷர்ட் நல்லா இருக்குன்னு நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஆனா அதை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க மாத்துறாங்கல்ல. சோ அது ஏன் அந்த மாதிரி அவங்க அது வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே அந்த மாதிரி தானா? அது நல்லதா இல்ல அது வந்து இன்ஜூரியஸான ஒரு விஷயமா? ஒரு இன்பில்ட் கேரக்டர்னே சொல்லலாம். அதெல்லாம் வந்து சில பேர்லாம் மாத்த முடியாது. பேரை கெடுக்கிறது மட்டுமே வேலையாவே வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு அவர் ரொம்ப பழக்கம், எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும், அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு புறம் பேசுறதுக்காகவே நல்லா தெரியும்னு சொல்றது. இப்பெல்லாம் உனக்கு தெரியவே இல்லைனாலும் புறம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காகவே ஒருத்தரை பத்தி நல்லா தெரியும்னு சொல்றது. ஆக்சுவலா ஒருத்தரை பத்தி யாருக்குமே பெருசா தெரியாது, அந்த நபரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இப்ப என்னை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னை பத்தி பேசணும்னா எனக்கு மட்டும் தான் தகுதி இருக்கே தவிர உனக்கே கிடையாது. சோ அப்ப என்கிட்ட நல்லா பழகணும் எவன் இருக்கான்? யாரையும் நான் தான் பழக விடலையே. என்னை பத்தி உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. அப்போ உனக்கு புறம் பேசுறதுக்கும் தகுதி இல்லையே. சோ இப்படித்தான். ஆனா அந்த இன்பில்ட் கேரக்டருக்கு அது சின்ன வயசுல இருந்தே அது ஒரு ஹேபிட்டாவே இருந்திருக்கும். அடுத்தவங்களோட கதை பேசுறது, இல்ல அடுத்தவங்களை பத்தி தாழ்த்தி பேசுறது. தன்னை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அடுத்தவங்களை பத்தி தான் பேசி. ஆனா அவங்க யோசிக்க மாட்டாங்களா, இது மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும்? அதெல்லாம் தெரியாது. அது நம்ம பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவாங்க. இன்னைக்கு வரையும் யார் யார் பேரெல்லாம் கெட்டு போச்சோ அதெல்லாம் வந்து அவங்களே கெடுத்துக்கல. ஒவ்வொருத்தர் இந்த மாதிரியான எண்ணத்துல, அது மீடியால முதற்கொண்டு ஒருத்தரை வந்து தூக்கவும் செய்யும், ஒருத்தரை இறக்கவும் செய்யும். ஓகே, ஸோ அதனால அது அந்த புத்தி உடையவங்க அது மீடியாலயும் இருப்பாங்க, அந்த புத்தி உடையவங்க நம்ம கூடவே பழகிட்டு இருப்பாங்க. ஜென்ரலாவே வந்து அத்தியாவசியம் அனாவசியம் அப்படின்ற 2 விஷயம் இருக்கு. அந்த மாதிரி லைஃப்ல எது எதெல்லாம் அத்தியாவசியம், எது எதெல்லாம் அனாவசியம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? அவசியம், அத்தியாவசியம், அனாவசியம், 3 அவசியம். ஓகே ஓகே, காத்து சுவாசிக்கணும்ன்றது அவசியம். ஆனா ஆக்சிஜன் பார்லர்ல போய் தான் காத்து சுவாசிக்கணும்னு நினைக்கிறது அனாவசியம். புரியுதா? ஓகே, போன் வச்சுக்கணும்ன்றது அத்தியாவசியம். ஆனா நான் ஐபோன் தான் வச்சிருப்பேன், இல்ல இத்தனை லட்சம் இத்தனை கோடியில இருக்கிற போன் தான் வச்சிருப்பேன்றது அனாவசியம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எது அவசியம், எது அத்தியாவசியம், எது அனாவசியம். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கமிட்மெண்ட்டும் மீறிட்டேன்னு வச்சுங்களேன், நம்ம அனாவசியம் தான் அதிகமாக பண்ணுவோம். தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். ஆனால் தேவைப்படுறதுக்கு பண்ண மாட்டோம். ஏன்னா இது நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கலாம், நம்மளோட ஃபேமிலியில பார்க்கலாம், நம்ம அண்ணன் தம்பி கிட்ட பார்க்கலாம், நம்மளோட அக்கா தங்கச்சி கிட்ட பார்க்கலாம். நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படும், இல்லை ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படும். நம்ம எங்கேயோ ஒரு 2 பைசா வட்டிக்கோ 5 பைசா வட்டிக்கோ நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஆனா அங்க வந்து பார்த்தா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசும் இல்லை, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மனசு இல்லை. ஆனா நம்ம முன்னாடியே ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்து நிற்பாங்க. அப்ப அவங்க வாங்கிட்டு வந்தது நிக்கிறது, நம்மளுக்கு கடன் உதவி பண்ணி இருக்காங்களே,
அவங்க பேசுவாங்க, உங்க அக்கா நல்லா தானே இருக்காங்க, உன் அண்ணன் நல்லா தானே இருக்கான், உங்க அப்பா அம்மா நல்லா தானே இருக்கான், அவங்க கிட்ட வாங்கி கொடு. அவங்களுக்கு மட்டும் இப்ப புதுசா ஒரு கார் வாங்குறதுலாம் காசு இருக்கு, உனக்கு கொடுக்க முடியாதா? பேசுவாங்க. உனக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட இல்லைன்றதுல இல்ல, உனக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட மனசே இல்லை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுலயே வந்து நான் உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்னா என்ன அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்து இதுக்கும் சேர்த்து ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆல்சோ இங்க பெரியவங்க ஜென்ரலா நம்ம வீட்லயே அம்மா அப்பா சொல்லுவாங்க, 25 வயசு வரைக்கும் லைஃபை சீரியஸா பாருடா, அதுக்கப்புறம் உனக்கு லைஃப் நல்லா இருக்கும்னு ஜென்ரலா வீட்டுல அம்மா அப்பா எப்பவுமே சொல்லி வளர்ப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா, எதுக்கு அந்த முதல் லைஃப் எதுக்கு சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃபை வந்து எப்பவுமே ஜாலியா பார்த்தா அது கரெக்டா, இல்ல ஏதாவது ஒரு சில விஷயத்துல இல்ல இந்த இடத்துல நம்ம சீரியஸா தான் பார்க்கணும்னு இருக்கா? நீங்க ஸ்மூத்தான ரோட்ஸ்லயே போக முடியாது இல்ல எப்பவுமே. அப்பப்போ திடீர்னு ஒரு முட்டு சந்துக்கு போவீங்க, ஒரு சின்ன சந்துல வண்டி ஓட்ட வேண்டியது இருக்கும், மேடு பள்ளமா இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கடந்து தானே வரும். ஒரே மாதிரி ரோட்ஸ்ல டிராவல் பண்ண மாட்டேன்ற மாதிரி. நீ ஊரோட இருக்குன்றதுக்கு இந்த ஒரு ஹார்ட் பீட் இசிஜி ஓடும் ஏத்த இறக்கமா. அதுதான் லைஃப். பிசினஸா இருக்கட்டும், லைஃபா இருக்கட்டும், எல்லாமே ஏறி ஏறி இறங்கினாதான் நம்ம இன்னும் உசுரோட இருக்கோம்னு அர்த்தம். அந்த மாதிரி கஷ்டமே தொடர்ந்து வராது, சந்தோஷமே தொடர்ந்து வராது. 25 வயசு வரையும் சந்தோஷமா இருந்துரு, அதுக்கப்புறம் கஷ்டப்படு, இப்படிலாம் கிடையாது. அது வரையும் கஷ்டத்தை பார்த்துரு, அதுக்கப்புறம் சந்தோஷமா கிடையாது. இது வந்து ஏத்த இறக்கமா தான் போகும். நீ எங்க என்ன டெசிஷன் எடுக்கிறியோ அதுபடிதான் நம்ம லைஃப் இருக்கும். நம்ம எடுக்க போற முடிவு தான். இப்போ நீங்க சார் பிசினஸ் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. ஜென்ரலா வந்து இப்போ ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து ப்ராப்பரா பிசினஸ் பண்றவங்க, அதை கத்துக்கிட்டு பண்றவங்க ஒரு சைடு இருக்காங்க. ஆனா நானும் பிசினஸ் பண்றேன், என்னமோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபாலோவர்ஸ்க்காக ஏனோ தானோன்னு பண்ணி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அது வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு காஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு மாருதி 800ம் காரு தான், ரோல்ஸ் ராய்ஸும் காரு தான். ஸோ ரெண்டுமே காருன்றதுனால ஒரே மாதிரி நினச்சிடக்கூடாது. பிஸ்னஸ்லேயும் அப்படிதான். ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை வந்து 12,000 விற்பாங்க, இன்னொருத்தர் 35,000 விற்பாங்க, இன்னொருத்தர் 1.5 lakhs விற்பாங்க அதே ப்ராடக்டை, இன்னொருத்தர் 5 lakhs கூட விற்பாங்க. உங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுமே தவிர 5 lakhsக்கு பிஸ்னஸ் பண்ணுறவன் வந்து ஃப்ராடு கிடையாது. புரியுதா? அவனோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இங்கே எப்படி ஆகுதுன்னா, சோஷியல் மீடியாவில் எப்படி ஆகுதுன்னா, இந்த 5 lakhs பிஸ்னஸ் பண்ணுறவங்கள மட்டும் பார்க்குறாங்க, இந்த 12,000 பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்க்கறது கிடையாது. இவங்க ஒரு லேர்னிங்கு ஒரு 15 days ஒரு கிராஷ் கோர்ஸோ இல்லை ஒரு மாஸ்டர் கிளாஸோ ஏதோ ஒன்று அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாளே இவனும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் போகணும்னு நினைக்கிறானே தவிர இவன் கிளையண்ட்ஸை பார்க்கணுமோ இல்லை பிஸ்னஸை நடத்தணுமோன்னு நினைக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இங்கே பெரிய தப்பு. இதில் வந்து உதாரணத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் எடுத்து, ஓகே, நான் வந்து தப்பாக சொல்ல, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க ஒரு 1.5 lakhsக்கு. அந்த கோர்ஸை போய் அட்டன் பண்ணுறாங்க, ஒரு 30 daysோ ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் வச்சுங்க. அந்த கோர்ஸை எடுத்து படித்ததுக்கு மேக்கப் போடணும்ல, அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ் முடிச்ச உடனே தட் இஸ் நாட் ஆக்சுவல் பிஸ்னஸ். உனக்கு நீ நிறைய முகத்தை பார்க்கணும், நிறைய ஃபெயிலியர்ஸை வேஸ்ட் பண்ணணும். நீ கத்துக்கிட்டாலே நீ மாஸ்டர் கிடையாது. நீ கத்துக்கிட்ட உடனே நீயும் மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஆயிடல. நீ வெறும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்க. அதுக்கப்புறம் ரியல் கோர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒன்லி இஃப் யூ சி நம்பர் ஆஃப் நோஸ், நிறைய நோஸ் கேட்கணும். சார் உங்களுக்கு பண்ணட்டுமா? வேணாம் போ. இது சார் நான் நல்லா பண்ணுவேன், தெரியல, உன்னை நம்ப மாட்டேன், சரி எனக்கு ஆர்டர் கொடுங்க, இல்லை. ஸோ இந்த நம்பர் ஆஃப் நோஸ், இல்லை முடியாது, உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் நீ கேட்க கேட்க நிறைய டிமோட்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் உன்னோட திறமையில வந்து நான் நிற்கணும், உன்னோட ரெஃபரல் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். நான் அந்த பொண்ணுகிட்ட பண்ணேன், இல்லை அந்த பையன்கிட்ட பண்ணேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ சொல்லு நீ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு. புரியுதா? ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு அதே கோர்ஸை அதே ரேட்டுக்கு நீயும் விற்ப அப்படின்னா எப்படி? புரியுதா? இங்கே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறது யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் அவங்களோட எத்தனை வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரியான கோச்சிங் உன்னால கொடுக்க முடியுமா? ஒரு தேனை திருடலாம், ஆனால் தேனை உருவாக்குற கலையை தேனிக்கிட்ட இருந்து திருட முடியாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ உன்னால தேனை தான் திருட முடியும். தேனியோட அந்த தேனை உருவாக்குற கலை இருக்குல்ல,
அதை உன்னால திருட முடியாது. ஏன்னா அது அது அதுக்காக ரொம்ப வருஷம் போராடி இருக்கு. அதுதான் அதோட இன்பில்ட். ஓகே, நீ அதுக்காக பில்ட் ஆகிருக்கியான்னு பாரு. நீ அதுக்காக பில்ட் ஆகணும்னா ரொம்ப வருஷம் போராடணும். நீ என்ன பண்றன்னா, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆனா என்னை யார தேடி வரணும். இது பிசினஸ் கிடையாது. நீ பண்ணணும். நீ போய் முதல்ல மார்க்கெட்ல இறங்கு. நீ வேலையை கத்துக்க. தொடர்ந்து அந்த வேலையில ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 years நீ அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீ கிளாஸ் எடு, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. எடுத்த உடனே 1 மாசம் 2 மாசம் ஒரு கிளாஸை போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நீயும் போஸ்டர் போட்டு சோஷியல் மீடியாவே நம்பிட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கேம் தான். ஓகே, நீங்க சொன்னது நான் அகைன் இன்னொன்று ஒரு கேட்கணும்னு யோசிக்கிறேன். இப்போ இருக்கிற பீப்புள் வந்து அந்த சோஷியல் மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனால அதே மாதிரி அவங்க ஆகிட்டாங்களே நம்மளும் ஆகணும்ன்றாங்க. ஆனா அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்களே நம்மளும் அதே ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு தோண மாட்டுதா அப்படின்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வேணாம், பட் எனக்கு அந்த ஃபேம் வேணும்னு ஃபேம்காகவே நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டா தப்பா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? இல்ல, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்க்காக அவன் ஓடுறது கரெக்டா தப்புன்றத விட, இப்ப நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்காது, பெஸ்டா இருக்கிறது சீப்பா இருக்காது அப்படின்னு. அப்போ இவங்க காஸ்ட்லியா கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அது பெஸ்ட்னு சொல்லிட முடியாது இல்ல. இவங்களும் அதே லெவல் ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துட்டனால அதை பெஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஓகே, ஆனா இவங்க சீப்பா கொடுத்துட்டு இருக்கிறனால இது ஃபர்ஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஓகே, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை பெஸ்ட் ஆக்கிட்டு இருக்குன்றத மறுபடியும் புரிஞ்சுக்கணும். இவங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் நீ இதுக்காக போராடின, அதுதான் உன்னோட பெஸ்ட்டை கொடுக்கும். புரியுங்களா? இல்லைன்னா இந்த கோயில்ல இருக்கிற படிக்கட்டுகளுக்கும் சிற்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். நீ எவ்வளவு அடி தாங்கின, உன்னை வணங்குறாங்க. 2 தட்டு தட்டினாங்க, நீ படிக்கட்டா மாறிட்ட. நான் இத்தனை வலியை தாங்கிறதுனாலதான் அந்த சிலையா மாறி இருக்கேன். அப்ப நீ எந்த வலியும் தாங்கிறதுக்கு தயாரா இல்லாம என்னையும் கையெடுத்து கும்பிடணும்னு படிக்கட்டு விருப்பப்பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான். நீ எதனா வலியை தாங்கினியா? இல்ல, என்ன கையெடுத்து கும்பிடுறாங்க அப்படின்னா நான் இத்தனை வலிகளை நான் தாங்கினேன், அதனால கையெடுத்து கும்பிடுறாங்க. நீ எந்த வலியும் தாங்காதனாலதான் உன்னை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் கேட்பேன், 5 கோடி ரூபா வந்தா என்ன பண்ணணும்? என் மாமாவுக்கு ஒரு 20 லட்ச ரூபா தருவேன், எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வீடு கட்டிடுவேன், இப்படியே தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது லாட்டரி டிக்கெட்ல வந்தது இல்ல. ஓகே, திடீர்னு ஒரு 5 கோடி ரூபா கொடுத்தா அப்படித்தானே யோசிப்பான். அதே வந்து அவன் உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு படிப்படியா சம்பாரிச்சு வச்சவன் யாருன்னா இப்படி பேசுவானான்னு பாருங்க. நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன், இந்த மணி எப்படி அடுத்தது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இதை டபுள் பண்ணுவேன், 5 crores எப்படி 50 crores ஆகுறது, 50 crores எப்படி 500 crores ஆகுறதுன்றத அவன் ஐடியா பண்ணுவான். அதுதான் ரியல் பிசினஸ் பண்ண ஆட்டிடியூட். நம்மளாம் லாட்டரி டிக்கெட் மைண்ட் செட்ல இருக்கும். திடீர்னு ஒரு வண்டி விழுந்துருச்சுன்னா, அந்த பணம் ஏத்திட்டு போற வண்டி, திடீர்னு யாருன்னா காசு கொடுத்துட்டா அதெல்லாம் என்ன இப்படி யோசிக்கிறவன் கிடையாது. நான் கேட்பேன், சில கல்லூரியிலயோ இல்ல இந்த MBA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் அட்ரஸ் பண்ணும்போது கேட்பேன், நாளைக்கு காலையில 5 மணிக்கு என்னை வந்து மீட் பண்ணா ஐ வில் கிவ் யூ 15 lakhs அப்படின்னா எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு கேட்பேன். உடனே நிறைய கைகள் வரும். சரி 5 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் 4:30 வந்துடுவேன் சார், 4:45 வந்துடுவேன் சார். உழைக்காம ₹1 கூட வராதுன்றதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் உண்மையான பிசினஸ் மேனா இருப்போம். நீங்களாம் MBA படிக்கிறதே வேஸ்ட். ஏன்னா நான் நாளைக்கு காலையில கொடுக்க போற இந்த 15 லட்ச ரூபா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது அப்படின்னா அந்த ஃப்ரீக்கு ஆசைப்படாத. எவன் ஒருத்தன் ஃப்ரீக்கு ஆசைப்படுறான்னா அவன் உருப்படவே மாட்டான். அது நாட்டு ஓட்டா இருந்தாலும் சரி. ஓகே, எதோட இலவசத்துக்கும் ஆசைப்படாது. உழைக்காம ₹1 வராது, நீ உழைச்சாதான் காசு வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த கைகளை உயர்த்துறத முதல்ல நிறுத்து. நாளைக்கு ஒருத்தன் வந்து 15 லட்ச ரூபா, நீ காலைல 5 லட்ச ரூபா, ஏன்னா நான்லாம் 15 லட்ச ரூபா வரும்னு சொல்லிட்டு 5 வருஷம் முன்னாடில இருந்து காத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன், அது வராதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம நிறைய வந்து லைஃப் பத்தியே பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் பத்தியும் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, எந்த பிரேக்கப் வந்து ரொம்ப பெயின்ஃபுல், ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல ரிலேஷன், ஐ மீன் லவ் பிரேக்கப்பா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பா? ரெண்டுமே ஒன்னுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை. ஃப்ரெண்ட்ஸாவது உங்களுக்கு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு போனதுக்காக எல்லாம் பெருசாலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க மேபி, ஏன்னா ஏவோ ஆல்டர்னேட். பட் ஆனால் லவ் பிரேக்கப் பண்ணுறது அப்படி கிடையாது இல்லை, 4-5 லவர் அட் அ டைம் இருக்கிற மாதிரிலாம் இல்லைல்ல. ஸோ அப்போ லவ் பிரேக்கப் இஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் தேன் த ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஏன்னா இந்த லவ் பிரேக்கப்ன்றது தான் வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறது. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் அது வெளியே வந்துடலாம். இந்த லவ்ல இருந்து சரி விட்டுட்டு போயிட்டாங்கன்றதை நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியல. இதுக்கு மேலே நம்ம பேச முடியாது, பழக முடியாது, பார்க்க முடியாது, கால் பண்ண முடியாது. கால் பண்ணாலும் வேற எவனோ ஒருத்தன் எடுக்கிறான், இல்லை யாரோ ஒரு சொந்தக்காரன் எடுக்கிறான், அப்பாவோ அம்மாவோ யாரோ எடுக்கிறான். இது இவ்வளோ நாள் நான் பேசிட்டு இருந்த நம்பரா இது? இல்லை, இதுக்கு மேலே அந்த நம்பர்ல பேசவே முடியாதா?
இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இவ்வளோ கான்வர்சேஷனும் அப்ரப்டாக கட் ஆகும்போது ஒரு விஷயத்துல நம்ம ஒரு அடிக்ட் ஆன மாதிரி போயிடுச்சுல. காலையில நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருந்தா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 குட் மார்னிங் வரும் சும்மாவே. அதுக்கு ரிப்ளை வருமா ரிப்ளை வராதான்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் குட் மார்னிங் சார், ஹாய் சார், ஹவ் சார்னு வரும். அந்த மெசேஜ் எல்லாம் நம்மளுக்கு சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆகும். என்னடா 108 குட் மார்னிங் போட்டிருக்கேன், இதுக்கெல்லாம் குட் மார்னிங் நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குட் ஆஃப்டர்நூனே வந்துடும், சில சமயம் குட் ஈவினிங்கே வந்துடும். ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு குட் மார்னிங்க்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அந்த குட் மார்னிங் தான் அந்த முக்கியமான நபர். சரிங்களா? அந்த முக்கியமான நபர்கிட்ட இருந்து வரலன்னா வேற எந்த குட் மார்னிங்கும் குட் மார்னிங்காவே இருக்காது. ஸோ அப்போ குட் மார்னிங் இஸ் ரிமைண்டர் தட் ஐ எம் ஸ்டில் தேர். காலையில் எழுந்தவொடனே உன்னை ஞாபகம் வச்சிருக்கிறேன் அப்படின்றதுக்காக. ஆனால் யார் யாரோ குட் மார்னிங் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து வரலன்னும் போது அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாளாக வந்துட்டு இருந்தது, குட் மார்னிங் மை லவ், குட் மார்னிங் செல்லம், குட் மார்னிங் மை எவ்ரி திங், குட் மார்னிங் மாமா, குட் மார்னிங் பாப்பா, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது வந்தது இல்லை. அதெல்லாம் இப்போ இல்லை. இன்னும் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு குட் மார்னிங்ன்ற அதே டோன்ல யாருன்னா சொல்ல போறாங்களா? அப்படி சொல்லணும்னா ஏத்துக்க முடியுமா? இல்ல. ஸோ அது ஒரு சாதாரண ஒரு குட் மார்னிங் எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ அதனால ப்ளீஸ் இனிமேல் யாரும் ஏமாத்தாதீங்க. ஸோ இப்போ சில டைம் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, நம்ம இன்னொருத்தவங்களை திருப்பி லவ் பண்ணும்போது அவங்களும் இப்படிதான் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் தான் எப்பவுமே ஜென்ரலாவே வந்து நம்ம மைண்ட்ல நெகட்டிவிட்டி தான் அதிகமா லோட் ஆகும். ஸோ ஒரு சிச்சுவேஷன் லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவங்கள அந்த ஒருத்தவங்க வந்து எந்த எந்த தப்புமே பண்ணாம இருக்காங்க, சம்மந்தமே இல்லாம பிரேக்கப் பண்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இப்போ அந்த பையன் எந்த சிச்சுவேஷன்ல இருப்பான் எதுவுமே யோசிக்காம போயிட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த பையன் திருப்பி அடுத்த ஒரு ஸ்டெப் இல்ல அடுத்த ஒருத்தவங்களை நம்புறதே வந்து இவங்களெல்லாம் திருப்பி நம்பணுமா அப்படின்னு போய் எங்க வரைக்கும் போனா எதுக்குடா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ற வரைக்கும் எடுத்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதுல இருந்து வெளியே வரலாம்? இல்ல ஆக்சுவலா நம்ம இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பர்சன் வந்து நம்மளை ஒவ்வொரு மாதிரி கேரக்டர் மோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளோட பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறி இருக்கும். அவங்க கிட்ட வந்து ஒரு அரகன்சியை வந்து பாக்குறீங்க அப்படின்னா அது ஆக்சுவலா அவங்க அரகன்ட் கிடையாது. ஆக்சுவலா அவங்க ஒரு கோவக்காரங்க கிடையாது. அவங்கள ஒருத்தர் மாத்திருக்காங்க. ஸோ இன்னொருத்தருக்கு கிட்ட இருக்கிற ட்ரஸ்ட் பிரேக் ஆகிருக்கும் போது இன்னொருத்தரை ட்ரஸ்ட் பண்றதுக்கே தயாரா இருக்க மாட்டாங்க இல்லையா? நான் ஏன் நம்பணும்? நான் இவ்வளவு நாள் நம்பினேன், இவ்வளவு நாள் நான் உண்மையாவே இருந்தேன், உண்மையா இருந்ததுக்கு இதுதானா? ஏன்னா அவ்வளோ பெயின்ஃபுல்லான ப்ராசஸை கோத்ரூ பண்றவங்க யாரு அப்படின்னா உண்மையா இருந்தவங்க. அந்த உண்மையான இருந்தவங்களுக்கு தான் இவ்வளோ அழுகையும் இவ்வளோ போராட்டமும் இந்த மாதிரியான லோன்லினஸ், இந்த மாதிரியான ஓவர் திங்கிங்கு, இந்த டிப்ரெஷனு, இந்த பிரேக்கப்போட இந்த ரணம் தாங்க முடியல, வெளியே சொல்ல முடியல. மற்றவனுக்கு இது கிண்டல் கேலியா இருக்கலாம், ஆனா அது அவனுக்கு வரும்போது அது ரொம்ப வலி. இந்த வலியை அவன் வெளியே ஷேர் பண்ணா மற்றவன் கலாய்ப்பான். டே ஒன்னாவோ உலகத்துலேயே ஒரு பொண்ணு தான் இருக்குதா, விட்டு போயிட்டான் அப்படி. சரி, ஆனா அவனுக்கு அதுதான் அவதான் எல்லாம். நீங்க உனக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதுலாம் உனக்கு தேவையில்லை. உலகத்தையே பிடிக்கலனாலும் எனக்கு அவதான் பிடிச்சிருக்கு, எனக்கு அவதான் உலகமே அப்படின்னு இருக்கும்ல. அப்ப அந்த அந்த ஒரு விஷயத்த உள்ள இருந்து நான் பாக்குறேன். அவனுக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு பர்சன் இல்லைன்னும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? நம்பி இருக்கான்ல, வேற யாரு கூடயும் இல்லையா? சில இடங்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே பார்க்க 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 கண்ணீர் வருது. ஏன்டா இந்த இடத்த நான் பாஸ் பண்ணேன், இந்த இடத்துல நான் வந்தேன், இங்க நான் நின்னேன், இங்க ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டேன், இங்க ஒரு ஜூஸ் குடிச்சேன், இங்க ஒரு டீ குடிச்சேன், ஓகே, இங்கதான் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டோம். சரி, ஒவ்வொரு இடமும் எனக்கு அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் போது அப்ப எப்படி வந்து எதை வச்சு மறந்துடுவீங்க? இப்ப இன்னொரு பர்சனோட அதே இடத்துக்கு போவீங்களா? உடனே போக முடியுமா? இல்ல அந்த இடத்தையே அவாய்ட் பண்ணுவீங்களா? நான் சொல்றேன். என் கேள்வி, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்க, இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டீங்க, இந்த டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிட்டீங்க. ஐ வில் டெல் யூ ஒன் திங், நாளைக்கு இன்னொரு பர்சன் உங்க லைஃப்ல கிடைச்சாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகவே மாட்டீங்க. என்னென்னலாம் பண்ணீங்களோ, எந்தெந்தெல்லாம் போனீங்களோ அந்த இடத்துக்கு போகவே மாட்டீங்க. ஒரு இடத்தையே அந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னா அப்ப உங்களை அவ்வளோ பெயின்ஃபுல்லா ஒரு ப்ராசஸ்ல விட்டு போனாங்களே எந்த அளவுக்கு நீங்க வெறுத்திருப்பீங்க. சம்டைம்ஸ் பேசலாமா, கால் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு மெசேஜ் எப்போ விட்டு போன பிறகு, பிரேக்கப் ஆன பிறகு,
ஒரு மெசேஜ், உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு பிரிஞ்சிட்ட பிறகு திடீர்னு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? பேசலாமா, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு, கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா அப்படியே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள சே என்னடா இது, என்ன பேச போறோன்னு தெரியலையே, சரி கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அகைன் யூ ஹவ் பீன் ட்ராப்ட். ஆனா நீ கால் பண்ணாத, பேசாத. ஏன்னா இந்த வழியை நீ கடந்து வெளியே வந்துட்ட, வெளியே வராம தவிக்கிற இல்லைன்னா அப்போ உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் பிளாக் பண்ணிட்டு போகும்போது. நீ நினைச்சா வந்து பேசுவ, கால் பண்ணட்டுமான்னு கேட்ப. நான் என்னை பார்த்தா கேன மாதிரி இருக்குதா உனக்கு? உனக்கு தேவைப்படும் போது, உனக்கு ஆசை வரும்போது, உனக்கு தேடும் போது தான் நான் கிடைக்கணுமா? நான் இவ்வளவு நாள் உன்னை தேடிட்டு இருந்தேன், அழுதுட்டு இருந்தேன், புரியுதா? நீ எனக்கு கண்டு கூட இல்லை, என்கிட்ட நீ திருப்பி கூட பேசல. உன்னை இந்த ஜிபேல இருந்து போன்பே வரையும் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், கை நடுக்குச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு கூட சொல்லிட்டேன், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அடிச்சிருக்கேன். நீங்க உனக்கு அந்த வழியில உனக்கு புரியலையா? அப்ப அந்த ஒரு வார்த்தையை பார்த்துட்டு மறுபடியும் கவுந்துருவேடா, மறுபடியும் போய் ட்ராப்ல விழுவியா? வேணான்னு முடிவு பண்ணிட்டால. அவங்க வேணான்னு முடிவு பண்ண பிறகு நீ ஏன் வேணும்னு இப்போ வரையும் கதறிட்டு இருக்க? ஒன்ஸ் தே ஹவ் கான் ஃப்ரம் யுவர் லைஃப், never ever accept again, because that is not your happiness. They have killed your real happiness. Okay, they are going to kill your happiness again and again. விட்டு போனவங்க திரும்பி வந்தாலும் ஏத்துக்காதீங்க. நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா இதை ஒரு அனுபவ படமா சொல்றேன். போனாங்களா, போயிட்டோம். ஏன்னா அந்த போன பிறகு அந்த வலி இருக்குல்ல, ஒரு 6 மாசம் 1 வருஷம் அந்த 2 வருஷம் படாத பாடா இருந்தது, போராட்டமா இருந்தது. தப்பெல்லாம் என் பேர்லன்ற மாதிரி பழிய வாங்கிட்டேன். அவன் தான் ஃப்ராடு, அவன் தான் தப்பானவன் இப்படின்னு பழி வாங்கிட்டு, இன்னைக்கு நீ திரும்பி வந்துட்டனா இந்த கரையெல்லாம் போயிடுமா? இவ்வளோ வழிகளோட சுத்திட்டு இருந்தேனே, இதெல்லாம் மறைஞ்சிடுமா? மறுபடியும் நாளைக்கு நம்மளோட பஞ்சாயத்துக்காக வந்தாங்களே 4-5 பேர், இதுங்கெல்லாம் நம்பி போகக்கூடாதுடா, நாளைக்கு இன்னைக்கு அடிச்சுக்கோங்க, நாளைக்கு சேர்ந்துக்கோங்க, பேச மாட்டானுங்க இருக்கும். ஓகே, வேணாம், மறுபடியும் அது ஒரு மானக்கேடு, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியா நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடு. அதனாலதான் சொல்றேன், இருக்குல்லையே உலகத்திலேயே காஸ்ட்லியான விஷயம் டைம்னு ஒருத்தன் சொன்னா, அதை விட காஸ்ட்லியான விஷயம் இன்னர் பீஸ்ன்னு நான் சொல்றேன். மன நிம்மதி. உன்னால டைமை வாங்க முடியாது, ஆனா ஒன்னொன்னு வாங்க முடியாதுன்னா தட் இஸ் யுவர் இன்னர் பீஸ். அந்த நீங்க இன்னர் பீஸை நீங்க அடைஞ்சிட்ட அப்படின்னா அதுதான் சந்தோஷமே. அந்த சந்தோஷம் இதுதான். நிறைய பேர் நினைக்கிறாங்க வாட் இஸ் ஹாப்பினஸ், மணி கான்ட் பை ஹாப்பினஸ். ஓகே, மணி கான்ட் பை மெனி திங்ஸ், அது உனக்கு தெரியல. மணி கான்ட் பை யுவர் கரேஜ், money can buy your aura. Okay, money can buy your common sense, money can buy your bravery. புரியுதா? money can buy இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. உன்னோட பாசிட்டிவிட்டி இல்ல, இதெல்லாம் money can buy it. இதை நீ கெயின் பண்ணியிருக்க. என்னோட ஹாராவா இருக்கட்டும், என்னோட வைபா இருக்கட்டும், என்னோட கரேஜா இருக்கட்டும், என்னோட தைரியம் எல்லாமே நான் இவ்வளவு நாள் என்னோட மணி கான் பை ஹாப்பினஸ்ன்னு சொன்னா பத்தியா, மணி கான் பை ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லாத்தையும் நான் இந்த ஒரு பிரேக்கப் டைம்லயோ இல்ல இந்த இழந்த டைம்ல தான் கெயின் பண்ணியிருக்கேன். நான் என்ன செதுக்கி இருக்கேன். இந்த ப்ராசஸ் இல்ல, இது கஷ்டமான ப்ராசஸ், இதை நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். அப்ப நான் அவ்வளோ லேசில் நான் மறுபடியும் கரேஜே இல்லாம, ஹாராவை எல்லாத்தையும் இழந்துட்டு, வைபே இல்லாம போய் செத்த பிணத்துக்கு சமமா போயிட்டு மறுபடியும் மண்டிக்கிட்டு போய் காலில் வந்து கதறலாமா, நீ மட்டும் தான் எனக்கு வேணும்ட்டு, யாருமே வேணான்ட்டு இன்னைக்கு யாரோ நல்ல விதத்துல இவங்கெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் தான் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல, ஆனா இப்பெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்தை தயவு செய்து எடுத்துறாது. மணி கான்ட் பை ஹாப்பினஸ்ன்றதை விட டோன்ட் ஸ்பாயில் மை ஹாப்பினஸ். Don't spoil my inner space. I already attained it. I don't want anyone. ஐ திங்க் நீங்க சொல்லும் போது ரொம்ப சிரிச்சுட்டு சொல்றீங்க, பட் இதுக்குள்ள எவ்வளவு டீப்பா எந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டடா இருக்கு அப்படின்றது நிறைய பேர் வந்து கண்டிப்பா கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு கொஸ்டின், ஏன்னா நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, என் மைண்ட்குள்ள நிறைய டம்ப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து நான் எப்பவுமே யோசிப்பேன், ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஜென்ரலாவே வந்து நான் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற, அம்மா செல்லமா அப்பா செல்லமான்னு கேட்டா இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட செல்லம் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அம்மா கிட்ட அப்பா கிட்ட எந்த அளவுக்கு பொசசிவ்னஸ் இருக்கோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எனக்கு பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொசசிவ்னஸ் இருக்கிறது கரெக்டா தப்பா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொசிஷனஸ் இருக்கலாம். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல அந்த பொசிஷனஸ் வந்து எதுக்காக இருக்கு, ஏன் இருக்குன்றதுலாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை வச்சு பார்த்து அதுக்கு ஒரு விடையை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்டை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். பணம் சம்பாதிக்கிறது கூட ஈஸி தான்.
ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்டை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண தூக்கிட்டு போறான்னு வச்சுங்களேன், கஷ்டமே படாம தூக்கிட்டு போறான்னு வச்சுங்களேன், அப்ப நம்மளுக்கு பொசசிவ்னஸ் வரதான் செய்யும். நான் தான் அவனை இன்ட்ரோ கொடுத்தேன், இன்னைக்கு என்னையே கட் பண்ணிட்டாங்க, வெளியே போறாங்க, என்ன சொல்ல மாட்டாங்க, இன்டிமேட் பண்ண மாட்டாங்க. என்ன நான் இல்லைன்னா என்ன அவங்களுக்கு 2 பேருக்கு யார் யாருன்னே தெரியாது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் மீ தே கேம் டு நோ ஆல் திஸ் திங்ஸ். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது காரணமே நான் தான். ஆனா என்னையே கட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பொசிஷனஸ் வரும். ஓகே. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நம்ம உரிமையா பேசுற மாதிரி உரிமையா பழகுற மாதிரி வேற ஒரு நபர் அவங்க கிட்ட பழகும் போதும் நம்மளுக்கு அதை ஏத்துக்க முடியாது. ஓகே. அண்டு நான் இதுல எது தப்புன்னு சொல்லுவேன்னா, பைபாசிங் இஸ் ராங். பைபாஸ்ன்றது சர்ஜரி மட்டும் கிடையாது. பைபாசிங்ன்றது என்ன மீறி அங்க போறதுன்றதே தப்பு. நான் உனக்கு இன்ட்ரோ கொடுத்தாதான் நீ வந்து பேசணும், ஒன்று இருக்குல்ல. ஆனா நம்ம இன்ட்ரோ கொடுக்காமலேயே சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது ஒரு ஈவெண்ட்லயோ இல்லை எங்கேயாவது ஒரு ரோட்லயோ ஏதோ ஒரு இதுலயோ, நீங்க கற்பகத்து கூட அன்னைக்கு வந்தீங்களே, உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. புரியுதா? இதுக்கு பேர் தான் பைபாசிங். அது தப்பு. இது தப்பு தான். லைக் நெவர் பைபாஸ். ஓகே. இப்போ சில பேர்லாம் இருப்பாங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கு வருவாங்க, டைரக்டா வந்து நம்பர் கேட்பாங்க. ஓகே. ஆனா ஒருத்தரோட நம்பர் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? நெவர் எவர் சென்ட் எனி ஒன்ஸ் நம்பர் டு எனி ஒன் வித்தவுட் தேர் நாலேஜ். இப்ப அவங்களோட கன்சர்ன் இல்லாம அவங்கள கேட்காம கொள்ளாம கொடுக்காதீங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு என் கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அவரோட நம்பர் அனுப்பிச்சு விடுங்கன்னா நீங்க உடனே அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அப்படி அனுப்பிச்சு விட்டு அவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல பக்கமா மெசேஜ் அனுப்புறாங்க, இல்லைன்னா திடீர்னு அன் டைம்ல ஃபோன் அடிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பேன்? உங்களுக்கு எப்படிங்க இந்த நம்பர் கிடைச்சதுன்னு கேட்பேன் இல்லையா? கற்பகம் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னா எனக்கு கற்பகத்துக்கு மேல இருக்கிற அபிப்பிராயம் போயிடும் இல்லையா? நல்ல ஒரு குட்வில் போயிடும்ல. அப்ப நீங்க கொடுக்க கூடாதுல்ல. புரியுதா உங்களுக்கு? பொசசிவ்னஸ் இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா இந்த கான்டாக்ட் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கான்டாக்ட், இந்த கான்டாக்ட் எனக்கு தான், நான் உனக்கு அவ்வளவு ரேசில் கொடுத்துட மாட்டேன்னா இருக்கணும். ஓகே. பிகாஸ் இதெல்லாம் ஒரு எத்திக்கலான லிவிங். இதெல்லாம் ஒரு சபமரியாதை மாதிரி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நல்லதுதான். ஓகே. ஸோ அப்போ நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாம, இந்த கான்டாக்டை மிஸ்யூஸ் பண்ணாம, மணி மைண்டடா யோசிக்காம, அவங்கள பணத்துக்காக மட்டுமே உபயோகப்படுத்துற மாதிரி அப்படிலாம் இல்லாம, ஸோ நல்ல விதமா பழகிற வரையும் எவ்ரி ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் குட். ஸோ பொசசிவ்னஸ் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் பொசசிவா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ளீஸ் வந்து கோச்சுக்காதீங்க, அண்ணனே வந்து பொசசிவ் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைன் அண்ணா, ரொம்ப ஃபைன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப பொறுமையா ஒரு பெரிய புக்கை படிச்சுட்டு வெளியே போனா எந்த அளவுக்கு ஒரு மனசு நிறைவு, எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குமோ அது வந்து இந்த ஒரு 1 hour இன்டர்வியூல எனக்கு கண்டிப்பா கிடைச்சது. எங்களோட டீமுக்குமே டெஃபினட்டா கிடைச்சது. 2-3 பேர் அழுதுட்டுலாம் வேற இருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பார்க்குற எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் எங்கேயோ அந்த ஒரு 45 minutesல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது இந்த மாதிரியும் லைஃப் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் கதைப்போமா வித் கப்பு. உங்களுடைய ஆக்டிங் சைட்லயும் சரி, மோட்டிவேஷன் சைடும் சரி, இன்னும் நிறைய பேருக்கு வந்து நீங்க ஒரு பெரிய ஐகானா, இன்ஸ்பிரேஷனா, ஒரு ஃபேஸ்ல மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபேஸ்லயுமே லைஃப்ல வந்து நீங்க டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். என்ன சொன்னாலும் பண்றவங்க தான் பண்ண போறீங்க. ஏன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படின்றத சொல்லலைன்னா இந்த சேனல்காரங்க விட மாட்டாங்க. அதுலயும் சரக்கு கடை அப்படின்ற இந்த ஒரு சேனல், பாண்டிச்சேரினாலே சரக்கு கடை தான். இந்த யூடியூப் சேனல் பேரும் சரக்கு கடை தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.